ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்கிரேஸ். இதை எழுதினவங்க ஜேஎம் கர்ட்ஸி. இவங்க ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஸ்திரேலியன் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஆல்சோ நோபல் லாரேட் அண்ட் லிட்ரேச்சர். இந்த பர்டிகுலர் நாவல் 1999 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சேம் இயர் இதுக்கு புக்கர் ப்ரைஸுமே கிடச்சிருக்கு. 2003 இந்த நாவலுக்காக இவர் நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு லிட்ரரி நாவல். இதில் வந்து சைக்காலஜிக்கல் அண்ட் ஆல்சோ ஃபிலாசபிக்கல் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபிக்ஷனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட் பேரத்தைட் சோஷியல் நாவல். இது என்ன அப்படின்னா, ரேசிசம். இப்போ ஆஃப்ரிக்கான்னு எடுத்துக்கிட்டாலே பிளாக்ஸை வந்து ஒயிட் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட்ஸை விட பிளாக்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ பிளாக் பீப்புள் வந்து ஒயிட்டை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட்ஸுக்கு நிறைய சஃபரிங்ஸ் கொடுத்து அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேசிசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட்ஸோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இந்த நாவல் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் டோட்டலாக 24 சாப்டர் இருக்குது. ஒரு லீனியர் பேட்டர்னில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ப்ரொட்டகானிஸ்டோட லைஃப்பை கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் பர்சன் நரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேவிட் அப்படின்ற ஒரு பர்சனோட தாட்ஸ் அண்ட் ஆல்சோ அவரோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான அண்ட் ஆல்சோ டைரக்டான ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் லேட் 90s நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நாவல் வந்துட்டு இந்த ரேசிசம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஆத்தர் வந்து இந்த ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்ததுக்கப்புறமா அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டேவிட் லூரி. இவர் வந்து ஒரு 52 வயசு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். கேப்டவுன் அப்படின்ற இடத்துல இருப்பார். இவரோட டாட்டரை விட்டு செப்பரேட்டாக இருப்பார். இவங்களோட டாட்டர் பேர் லூசி. இவங்க வந்து தனியாக ஒரு இடத்துல ஒரு ஃபார்மிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈஸ்டர்ன் கேப் அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? தென் பீட்ரஸ் அப்படின்றது லூசியோட நெய்பர். இவர் வந்து ஃபார்ம் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. தென் மெலனி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த மெலனி அப்படின்றவங்க டேவிட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. தென் பீஷா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கம்பேஷனேட்டான விமன். இவங்க ஒரு அனிமல் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. தென் மிஸ்டர் ஐசக். இவர் வந்து மெலனி சொன்னா இல்லையா, அவரோட ஃபாதர். தென் ஃபைனலி சொராயா. இவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர். இவங்களுக்கும் டேவிட்டுக்குமான ஒரு கனெக்ஷனை சொல்கிற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேவிட் அப்படின்ற ஒரு 52 வயசு இருக்கக்கூடிய பர்சன் கேப் டவுனில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு 2 தடவை மேரேஜ் ஆயிருக்கு. ரெண்டுமே ஃபெயிலியர். ஸோ 2 ஒய்ஃபுமே இவரை விட்டு போயிட்டாங்க. இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் கம்யூனிகேஷன் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் இவருக்கு ரொமான்டிக் பொயட்ரிஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸ்பெஷலி லார்ட் பைரனோட ஒர்க்ஸ் எல்லாமே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதை தான் இவர் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் வந்துட்டு இவருக்கு இப்போ 2 ஒய்ஃபுமே இல்லை இல்லையா? ஸோ அவரோட அந்த ஒரு ஃபிசிக்கல் நீட்காக சொராயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து அவர் அடிக்கடி மீட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறதே தவிர இமோஷ்னலி எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் அட்டாச்மெண்ட்டும் அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. 2 பேருக்குமே அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாததுனால ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் டிசையருக்காக தான் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. சொராயா வந்து ஒரு பாயிண்ட்ல இவரோட லைஃப்ல இருந்து இவரை விட்டு போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு லைஃப்ல எம்டியான மாதிரி ஃபீல் பண்றாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு எப்பவுமே அந்த வயசுலயும் ஒரு ஃபிசிக்கல் நீட் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க. தென் அவரோட ஸ்டூடெண்ட் மெலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட அவர் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஈவன் தோ அவருக்கு வந்து 50+ ஆனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அவர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவளுக்கு வந்து ஹெசிடேஷன்ஸ் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவள் வந்து கம்ப்ளீட்டாக அதை வேணான்னு சொல்லலை, எங்கேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை. அவரோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா. எதுக்காக அப்படின்னா அவளுக்கு அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ பெனிஃபிட்ஸ்க்காக பிடிக்கவே இல்லைன்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப் அவள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறா. இது எத்திக்கலி ராங் அப்படின்றது தெரிஞ்சாலும் அவரோட பாரை வந்து அவரை மிஸ்யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எவ்வளோ டிக்னிட்டியோடு நடந்துக்கணுமோ அது எல்லாமே அங்கே மிஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டில் வந்து மெலனிக்கு இது பிடிக்கல, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்றப்போ அவளோட சிச்சுவேஷனை அவள் பாய் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிறான். அவன் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இவர் வந்து அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு, அவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேரெக்டாக போய் அவரை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே இப்படி பண்ணேன்னா உனக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கோவமாக பேசிட்டு வந்துட்டான். பட் இவர் அதை கன்சிடரே பண்ணாமல் அகெயின் அவகிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கிளாஸஸ் எதுவும் அட்டென்ட் பண்ணாமல் வீட்டிலே இருக்கிறா. அவங்க அப்பாவுக்கு ஏதோ தப்பாக படுது. ஸோ அவர் வந்து ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, என்னோட பொண்ணு வீட்டிலே இருக்கிறா, காலேஜில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், ஸோ நீங்கள் என்னன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தெரியும் அவர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து ஓகே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு வச்சிடுறாரு. ஒரு பாயிண்ட்டில் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, அவருக்கு கில்ட்டாகவே ஃபீல் ஆகலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா
மெலனி அண்ட் ஆல்சோ அவளோட பாய் ஃப்ரெண்ட் சேர்ந்து அத்தாரிட்டிஸ், யூனிவர்சிட்டியில் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துட்றாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த டிசிப்ளினரி கமிட்டியில் இவரை கூப்பிடுறாங்க, இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த இடத்துல கூட அவர் வந்து ஒரு கில்ட்டோட இப்படி பண்ணிட்டோமேன்ற எந்த ஒரு கில்ட்டுமே அவருக்கு கிடையாது. அவரோட தப்பை ஒத்துக்காமல் சரி ஓகே இந்த மொமெண்ட் இங்கேருந்து போனால் போதுன்ற மாதிரி ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதில் எந்த ஒரு சின்சியாரிட்டின்றதே இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஸோ என்ன நடந்துச்சோ அதை எக்ஸாக்டாக கன்ஃபெஸ் பண்ணாமல் அவரோட சைட்டில் வந்து நியாயம் இருக்கிற மாதிரி அவரோட பேச்சு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கமிஷனில் இருக்கிறவங்க யாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட டிக்னிட்டி, அவரோட ப்ரெஸ்டீஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி அவரை வேலையை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதை தான் அந்த டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு எந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்கு எந்த அளவுக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஒரு டிஸ்கிரேஸாக மாறும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லூசியோட ஃபார்ம். இப்போ இவருக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வேலை இல்லை இல்லையா, அவரோட பொண்ணான லூசி கூடவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் கேப்க்கு வந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே போய் லூசியோட ஃபார்மில் ஸ்டே பண்ணுறாரு. லூசி வந்து இண்டிபெண்ட்டாக அவளோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃப்ளார்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்த்து அதெல்லாம் சேல் பண்ணி அந்த மாதிரி அவளோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அவளோட லேண்டை வந்து பீட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் ஃபார்மரோட தான் அவள் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஃபார்மர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பார் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிது. சொசைட்டியில் நல்ல நேம் அண்ட் ஃபேம் வந்து அவர் கெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆல்ரெடி இவளோட அந்த லேண்டை ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அவள் இருக்கக்கூடிய அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பேர் பிளாக்ஸ் தான் இருப்பாங்க. ஒயிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஒயிட்ஸை பிளாக்ஸ் வந்து அடிக்கடி டாமினேட் பண்ணுறது, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஒயிட்ஸ் எல்லாருமே வாய்ஸ்லெஸ் மாதிரி தான் அந்த இடத்துல இருப்பாங்க. டேவிட்க்கு வந்து அவர் ஒரு சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு அவரால் இந்த ரூரல் லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியல. ஆல்சோ லூசி வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறா. இவருக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்றப்போ அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்கல. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் கிளினிக் ஒருத்தவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த கிளினிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அன்வான்டான டாக், இப்போ வந்து நிறைய தெரு நாயெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நோய் பிடிச்சி போய் அதை யாருமே பார்க்காம கவனிக்காமல் அதுவும் நோய் பிடிச்சி அதுவும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கும், கூட இருக்கிறவங்களையும் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கும் இல்லையா, நிறைய டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கருணை கொலை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் புதைக்கும் போது அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து டேவிட்குள்ளே பயங்கரமான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. கம்பேஷன்னா என்ன அப்படின்றது அவருக்கு புரிய வருது. தென் அவரோட லைஃப்பில் அவர் பண்ண விஷயங்கள், இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. ரொம்பவே ஹாரிஃபிக்கான ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் ஆகுது. லூசியோட ஃபார்மில் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 மென் அங்கே வராங்க. 3 பேருமே பிளாக்ஸ். அதில் 2 பேர் வேகமாக டேவிட்டை அடித்து அவங்க வீட்டு பாத்ரூமில் அடைச்சி போட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சு விட்டுறாங்க. இன்னொரு பர்சன் பீட்ரஸ், அதாவது லூசியோட ஃபார்ம் ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பர்சன் அவர் வந்து லூசியை ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி ரேப்பும் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல டேவிட் இருந்தும் லூசிக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அவர் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவரோட உடம்புல எல்லாம் தீக்காயமாக இருக்குது. அவர் அதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே லூசியால் எழுந்துக்க கூட முடியல. ரொம்ப மோசமான கண்டிஷனில் அவள் இருக்கிறா. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த மொமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறமா டேவிட்டால் அதை தாங்கிக்கவே முடியல. 2 பேருக்குமே ஒரு ஹாரிஃபிக்கான ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. டேவிட் சொல்கிறாரு எப்படியாவது நம்ம இதுக்கு லீகலாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. பட் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறா. பட் இவருக்கு எப்படியாவது போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்ட், இதுதான் எக்ஸ்ட்ராக்ட் போர்ஷன். உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ஷனை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லூசி கிட்ட டேவிட் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு, எதுக்காக நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக கேட்கும்போது அதுக்கு அவ சொல்கிறது, இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ப்ரைவேட்டான ஒரு விஷயம், இதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்றத சொல்கிறா. அண்ட் ஆல்சோ அவள் யோசிக்கிறது எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஒயிட்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மெஜாரிட்டி பிளாக் தான் இருக்கிறதுனால இவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது இல்லையா. ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, லீகலி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்காக பயந்துட்டு லூசி வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறா. பட் டேவிட் வந்து கண்டினியூஸாக அவளோட சைலன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்றது சொல்கிறாரு. நீ அமைதியாக இருந்துட்ட அப்படின்னா இன்னும் நிறைய ஜென்ரேஷனுக்கு இதே மாதிரி தான் ஒயிட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டினியூஸாக சொல்கிறாரு. பட் லூசி அதுக்கு ரெடியாகவே இல்லை. அவர் வந்து சரி ஓகே இதுதான் நம்மளோட கண்டிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. தென் அவர் ரொம்ப பாலஸாக ஃபீல் பண்ணுறாரு. எவ்வளோ நம்ம படிச்சிருந்தோம், இந்த இடத்துல நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம பொண்ணுக்காக வாய்ஸ் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. லேட்டர் அவர் ஒரு ஒப்பேரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. லார்ட் பைரன் அண்ட் தெரேசா இவங்கள பேஸ் பண்ணி ஒரு ஒப்பேரா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கில் அவர் ரொம்ப டீப்பாக இறங்குறாரு. இனிஷியலி அவர் வந்து நிறைய ஐடியாஸை ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பாரோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
ஸோ ஸ்டார்ட்டிங்கில மத்தவங்களோட ஐடியாஸ பாரோ பண்ணணும், காப்பி பண்ணணும்னு நெனச்ச அவரு, லேட்டர் அவருக்குள்ள இருந்து தான் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இமிடேஷன் மூலமா வர்றது கிடையாது. நமக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸால அது கிரியேட் ஆகுது அப்படின்றத லேட்டர் அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவரோட அந்த ஆர்டிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த விஷயம் நமக்கு ஒண்ணு கத்துக் குடுக்கும். அத நம்ம லைஃப்ல எப்ப வேணா அப்ளை பண்றதுக்கும் அது ஹெல்ப் ஆகும் இல்லையா? அதே மாதிரி லைஃப்ல அந்த ஆர்ட் மூலமா அவருக்கு கிடைச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட இன்டர்னல் மாரல் சேஞ்சாவும் இருக்கு. எந்த அளவுக்கு இம்மாரலா ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாரோ, அத கம்ப்ளீட்டா விட்டுட்டு, ஒரு மாரலான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன்க்குள்ள வராரு. இந்த ஒரு அட்டாக், இந்த ஒரு ட்ராஜிக்கான மொமெண்ட்டுக்கு அப்புறமா லூசி அந்த ஃபார்ம விட்டு வெளிய போணும்னு சொல்லி நெனைக்கல. அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கணும், எதுவுமே வேண்டாம். நான் பீஸ்ஃபுல்லா என்னோட லைஃப்ப நான் இங்கேயே கொண்டு போறேன். அவங்க அகெயின் என்ன பண்ணாலும் பரவால்ல, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஸோ டேவிட்க்கு வந்து இது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல லூசி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறா அப்படின்றது தெரிய வருது. ஸோ கண்டிப்பா அது பீட்டர்ஸோட குழந்தை தான்றது அவளுக்கு தெரிஞ்சாலும், அதுக்கு அகெயின்ஸ்ட்டா அவளால கொஸ்டின் பண்ண முடியல. அவன் மேல எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியல. உன்னோட குழந்தைக்காகவாவது நீ வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லி டேவிட் எவ்வளோ தான் அவகிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணாலும், அவ கன்டினியூஸா இல்ல நான் ரிவெஞ்ச் எடுக்க விரும்பல அப்படின்றது தான் சொல்றா. ஸோ டேவிட் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுறாரு. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள விட்டு வெளிய போறாரு. இப்ப வேற எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு இடமா போறாரு. லூசி ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஓகே, ஒரு பிரெக்னன்ட் விமனா இதுக்கப்புறம் என்னோட லைஃப் இருக்க போகுது. ஸோ நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவங்க அப்பா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்ப வந்து கன்டினியூஸா அடாப்ட் பண்ணிட்டு வாழ பழகிட்டு இருக்கிறா. இப்படி இருக்கும்போது பீட்டர்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகுறான், இன்னும் கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன் ஆகுறான். ஸோ லூசிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி அவனோட ஃபார்ம்ல தான் இவ வொர்க் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ வந்து அவன்கிட்ட டிபெண்டன்ட்டா ஒரு புரொடெக்ஷனுக்காக அவன்கிட்ட நம்ம அடங்கி தான் போணும், சொல்றத நம்ம கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் எத சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெடிஷனல் பவர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி ஒயிட்ஸ் எல்லாரும் பிளாக்க டாமினேட் பண்ணாங்கன்னா, அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து ஒயிட்ஸ டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒயிட்ஸுக்கு இருக்குன்றத வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் டேவிட்டால அந்த நியூ ஐடென்டிட்டிய அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறான். தென் ஒரு பாயிண்ட்ல அகைன் அவனோட பொண்ணுகிட்ட திரும்ப வரான். அந்த ஒரு அனிமல் கிளினிக்ல வொர்க் ஜாயின் பண்றான். அகைன் வொர்க் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த ஒரு எம்பத்தி அவனுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், கேரிங் இருக்கணும். ஸோ அந்த அன்வான்டடான அனிமல்ஸ கொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பேஷன வந்து அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயர்லியர் அரகன்ஸ் எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப படிச்சவன்ற திமிரும் அவன்கிட்ட இல்ல. ஸோ ஒரு பொண்ண எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. ஒரு ஹியூமன எப்படி ட்ரீட் பண்ணணும். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து அவன் மைண்ட்ல அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் நம்ம என்ன மாதிரியான ஒரு வொர்ஸ்ட்டான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்றது அவனுக்கு அப்பதான் புரியுது. தென் மெலனியோட ஃபேமிலிய அவன் மீட் பண்றான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கில்ட்டா இருக்குது. ஒரு பொண்ணோட லைஃப்ப நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கில்ட்டியோட அவ ஃபேமிலிய போய் பார்க்குறான். அவகிட்ட அப்பாலஜைஸ் பண்றான். நடந்த விஷயங்களுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஸோ இந்த மொமெண்ட் தான் ஆக்சுவலி அவனுக்கு ஒரு 52 வயசு ஆனாலும் இப்பதான் ஆக்சுவலி அவன் ஒரு ஹியூமனா மாறி இருக்கிறான். இப்பதான் அவனோட மாரல் குரோத் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலா லூசி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஓகே, இதுதான் என்னோட சிச்சுவேஷன். ஜஸ்டிஸ்க்காக நான் எங்கேயும் ஓட போறதில்ல. என்னோட லைஃப் இதுதான். என்னோட குழந்தைய நானே பார்த்துப்பேன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர வந்து அவ அடாப்ட் பண்ணிக்கிறா. டேவிட் அவனோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனோட லைஃப்ப வந்து அவனோட அந்த கிளினிக்ல இருக்கக்கூடிய ஒரு டாகோட கம்பேர் பண்ணியிருக்கிறான். ஸோ நாவல் எண்ட் ஆகும்போது ஃபைனல் சீன்ல அந்த கிளினிக்ல வளர்ந்த ஒரு நாய் வந்து இறந்து போகுது. அது இறந்து போகும்போது லைஃப்ப பத்தின ஒரு கம்ப்ளீட் புரிதல் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ எல்லா விஷயத்தையுமே அவன் விட்டுட்டு ஒரு மனுஷனா இப்போ மாறி நிற்கிறான். ஸோ அதோட இந்த நாவல வந்து முடிக்கிறாங்க. ஸோ டிஸ்கிரேஸ் அப்படின்றது அதுதான். அவனோட லைஃப்ல அவன் வொர்ஸ்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு அவன் கொடுத்திருக்கிற டைட்டில் தான் டிஸ்கிரேஸ் அப்படின்றது. எண்ட் ஆஃப் தி நாவல் அவன் மனசு மாறுறான். ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா மிச்சம் இருக்கக்கூடிய லைஃப்பை வாழணும்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.